ஐபிஎல்லோட 48வது போட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷன் 11 சூப்பராக இருக்குது. ஸ்மால் லீக்கு பெஸ்ட் ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. 7+4 10+1 கான்செப்ட் இங்கே இருக்குது. புது பாயிண்ட் சிஸ்டத்தில் கஷ்டப்படுறீங்களா, இன்னுமே நீங்கள் அட்ஜஸ்ட் ஆகலையா, பழைய பாயிண்ட் சிஸ்டத்தில் விளையாண்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக இங்கே விஷன் 11 அதுக்கான ஃபெசிலிட்டி கொடுக்கு. அதில் 2 ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. 7+4 வேணும்னாலும் விளையாடலாம், 10+1 விளையாடணுன்னாலும் விளையாடலாம். அதனால் விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லியில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பில் ஏப்ரல் 29 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 95 போட்டி 47 பேட் ஃபர்ஸ்ட் 46 சேசிங் டிஃப்ரென்ஸ் இல்லை. சேஸ் ப்ரிஃபர் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் ரீசெண்டாக கொஞ்சம் பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு தான் சாதகம் இருக்குது. 171 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ், 5 விக்கெட் ஆவரேஜாக பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 5 விக்கெட் ஆவரேஜாக சேஸ் பண்ணும்போது இருந்திருக்கு. SRH 266 7 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. DC 95க்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. 150 பிலோவா 22 டைம்ஸ் அண்ட் மீடியம் ஸ்கோர் 47 டைம்ஸ் அண்ட் 190 அபோவா 24 டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லா பேட்டர்ன்ஸ்லேயும் ஸ்கோர் வந்திருக்கு. ரீசெண்டாக பெல்டராக தான் இருக்குது. நிறைய ஸ்கோர்ஸ் வர மாதிரி தான் டெல்லி கிரவுண்டு இருந்திருக்கு. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. கடந்த 19 போட்டியில் 11 பேட் ஃபர்ஸ்ட் வின்னு, கொஞ்சம் பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபேவர். இதுக்கு காரணம் மெயினாக ஸ்கோர் வருது. ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது செகண்ட் ஹாஃப். பட் சின்ன பவுண்டரி டைமென்ஷன், அதனால் கண்டிப்பாக பெரிய ஸ்கோர் வரது மட்டும் இல்லை, சேஸ் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பொதுவாக சொல்லலாம். 8 சேஸ் வின்னு, 196 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ். கண்டிப்பாக பெரிய நம்பர். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 5 விக்கெட் ஆவரேஜாக, சேஸ் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக. SRH 266 7 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் KKR 127க்கு 10 அப்படின்னு லோ ஆயிருக்காங்க. இது கடந்த 19 போட்டி அளவில். 190க்கு எப்போவா 10 டைம்ஸ் 19 போட்டியில். அந்த மீடியம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ். ஒரே ஒரு ஸ்கோர் இந்த 127 மட்டுமே 150 பிலோ. அண்ட் இதில் 170 எபோவா 15 டைம்ஸ் வந்திருக்கு. அப்படின்றனால ஹை எண்டில் தான் ஸ்கோர் இருக்கும் அப்படின்னு மைண்ட் பண்ணி போகணும். டெல்லி அந்தளவுக்கு ஹோம் அட்வான்டேஜ் எடுத்ததில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஹோமில் அவங்க 50-50 அந்த மாதிரி கூட கெயின் பண்ணல. 86 போட்டியில் 45 தோற்றுருக்காங்க, 39 மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. இல்லை பேட் ஃபர்ஸ்ட்டில் 24 வெற்றி, சேசிங்கில் 15 வெற்றி, 170 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ். சேஸ் பண்ணும்போது 151 ஆவரேஜாக வச்சுருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது சேஸ் பண்ணும்போது 6 விக்கெட் விட்டுருக்காங்க. 214 அதிகபட்சமாக சேஸ் பண்ணியிருக்காங்க. KKR 12 போட்டியில் 6 லாஸு, 5 வின்னு, ஒரு நோ ரிசல்ட்டு. அதில் வின் பண்ணதில் சேஸ் பண்ணி தான் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. சேஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 153 தான். அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அதிகமாக விக்கெட் விட்டுருக்காங்க, அதை மைண்ட் பண்ணுங்க. அண்ட் 169 அதிகபட்சமாக சேஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன் நம்பர்ஸை பாருங்கள். போன போட்டியில் மட்டும்தான் கொஞ்சம் லோ ட்ராக்காக கொடுத்தாங்க. RCBக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் பெட்டர் பேட்ஸ்மேன்ஸ் இருக்கனால ஒருவேளை அந்த மாதிரி பிளான் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் மோஸ்ட் ப்ராப்ளி 200+ அப்படின்னு தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி 188 அதை ஈஸியாக ஜெயித்தாங்க. ஸோ அது ஈஸிங்கிறத விட அந்த போட்டி ஒரு சூப்பர் ஓவர் போட்டியாக இருந்தது. RRக்கு எகென்ஸ்டாக ஜெயிக்க வேண்டிய போட்டியில் தான் மிஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது MI 205 208 221 257 224 266. ஸோ இந்த மாதிரி 200+ சாதாரணமாக வந்திருக்கு. கடந்த 10 போட்டியில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 7 போட்டியில் 200+ வந்திருக்கு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி பேட் ஃபர்ஸ்ட் டீம் ஜெயிச்சிருக்காங்க கடந்த 10 போட்டியில் நிறைய நேரங்களில். ஸோ அதுக்கான ரன்ஸ் ஆன் த போர்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். டெல்லி கேபிட்டல்ஸ் ஓவர்சீஸில் போன போட்டி எடுத்துருந்தாங்க. கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. ஸ்டில் அவருடைய ஃபிட்னஸ் பேஸில் ஒரு இஷ்யூ இருக்குது. இருந்தால் கூட இந்த போட்டியில் தொடர்ந்து விளையாடுவார்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த இம்பாக்ட் சப்பாக இருக்கிறதுனால பேட் மட்டும் பண்ணிவிட்டு வெளியில் வச்சுருவாங்க. ஒரு இம்பாக்ட் சப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. Tristan Stubbs டீசெண்டான பேட்டர் மிடில் பேஸில். அவர் சவுத் ஆஃப்ரிக்கா சேர்ந்தவர். மிச்சல் ஸ்டார்க்கு அண்ட் சமீரா அப்படின்னு 4 ஓவர்சீஸை இப்போ பயன்படுத்துகிறாங்க. ஃபாஃப் அண்ட் அபிஷேக் பொருள் ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்டார்ட். குறிப்பாக அபிஷேக் பொருள் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுறாரு, பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணுறாரு. கருண் நாயர் டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்காரு. குறிப்பாக அவரோட ரன் அவுட்ஸுக்காகவே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அக்யூரேட்டாக இருந்திருக்காரு இது வரைக்கும். KL ராகுலோட பேட்டிங் இந்த டீமுக்கு பெரிய பலமாக இருக்குது. அவர் தான் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுறாரு. அக்சர் பட்டேல் நியூ பால் எடுத்து வீசுறாரு, அது கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம். டீசெண்டாக பவுல் பண்ணிட்டு இருக்காரு. டீசென்ட் பேட்டிங் டிஸ்பிளேயும் கொடுக்க முடியுது. Tristan Stubbs விக்கெட் கீப்பர் இருந்தால் கூட போலிங் பேஸில் சில ஓவர்ஸ் வீசலாம். நல்லா விளையாடக்கூடிய எபிலிட்டி பார்க்கலாம், ஃபினிஷ் பண்ணுவாரான்ட்டு. அசுதோஷ் சர்மா சூப்பர் ஃபினிஷர். ரொம்ப லேட்டாக வரனால பெரிய அவுட்புட் கொடுக்க முடியும், கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்க முடியும்னு எதிர்பார்க்க முடியாது. பட் சில நேரங்களில் அந்த அவுட்புட் வரலாம். விப்ராஜ், நிகாம், ஸ்டார்க் இவங்கெல்லாம் கொஞ்சம் பேட்டிங் எபிலிட்டி இருக்கிற டீசெண்டான ஆல்ரவுண்டர்ஸ்னு சொல்லலாம். ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆம் பேஸு, நியூ பாலில் கொஞ்சம் மேலே போட பார்த்து ரன்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்குது. இங்கே அவ்வளோவா ஸ்விங் கிடைக்கல, மைண்ட் பண்ணணும். விப்ராஜ், நிகாமோட போலிங் சில நேரங்களில் டீசெண்டாக. அண்ட் இதில் குறிப்பாக பவுன்ஸ் அவ்வளோ கிடைக்காத ட்ராக்குங்கிறனால ஓரளவுக்கு ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். சமீரா
குல்தீப் முகேஷ் குமார் ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணுறாங்க. குல்தீப்போட விக்கெட் டேக்கிங் டீசெண்டாக இருக்குது. முகேஷ் குமார் சில நேரங்களில் கொத்தா எடுப்பார், அதுதான் பாசிட்டிவாக பார்க்கணும். நம்பரை பார்ப்போம். ஃபாஃப் ரீசன் நம்பர்ஸ் ஓகே தான், பெஸ்ட்டுன்னு கிடையாது. அண்ட் குறிப்பாக கேகேஆர் அகெயின்ஸ்ட் அவ்வளோ நம்பர் நல்லா இல்லை. அண்ட் ஃபெரசோகோட்லாவில் 2 நம்பர் 20+, 40+ அப்படின்னு இருந்திருக்கு. அபிஷேக் போரல் ரீசெண்டாக ஓகேவான ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு, இன்னும் கொஞ்சம் பெட்டராக கன்வெர்ட் பண்ணலாம். கேகேஆர் அகெயின்ஸ்ட் அவ்வளோ பெஸ்ட் இல்லை. அண்ட் ஃபெரசோகோட்லாவில் எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பேட்டராக அபிஷேக் போரல் இருந்திருக்காரு. கருண் நாயர் போன போட்டியில் ஃபெயிலியர் அப்படின்னா ஓரளவுக்கு டீசென்ட் பாயிண்ட் அந்த ரன் அவுட்ஸ் மூலமாகவும் கேட்ச் மூலமாகவும் எடுத்து கொண்டு வர்றாரு, அது கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம். ஸ்டில் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர், டொமஸ்டிக்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது, முதல் போட்டி வந்தோடனே செமையாக விளையாண்டதுனால அந்த எதிர்பார்ப்பை ஃபில் பண்ணுவாரான்னு பார்க்கணும். கேல பொறுத்த வரைக்கும் கலக்கிறார், நல்லா விளையாண்டுட்டு இருக்கார் மிடில் பேஸில். அண்ட் டீசெண்டான ஸ்டார்ட் கேகேஆர் அகெயின்ஸ்டாகவும் கொடுத்துருக்காரு. அண்ட் ரீசெண்டாக ஃபெரஸ்கோட்லேயும் ஒரு சில இன்னிங்ஸ் நல்லா இருந்திருக்கு. அக்சர் பட்டேல் டீசெண்டான பேட்டிங் டிஸ்பிளே கொடுக்குறாரு. 30+ அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்குது, அது ஒரு சில போட்டிகளில் வருது. அண்ட் பவுலிங்லேயும் கொஞ்சம் உள்ளே வர்றாரு. ஆரம்ப போட்டிகளில் விக்கெட்டே எடுக்கல அப்படிங்கிற இடத்துல இருந்து இப்போ விக்கெட் எடுக்கிறார் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்ததுனால கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கார். அது மட்டும் இல்லை, டீம் ஜெயிக்கும் போது கேப்டனுக்கு ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும், அதை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கிறிஸ்டியன் சப்ஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. 30+ அப்படிங்கிறது பாருங்கள் மேக்ஸிமம் வந்துடுது, ஒரே ஒரு போட்டியில் மட்டும் வரல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சில நேரங்களில் நமக்கு இந்த ட்ரம்ப் கார்டு பிக்காக அவர் தான் இருப்பார். நிறைய நேரங்களில் லேட்டாக வராருன்னா பிக் பண்ண யோசிக்க தோணும். ஒரு ஸ்மால் லீக்கு இல்லை சொல்லப்போனால் டெலகிராமில் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி டீம்ஸில் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸோட நேம் இருக்காது. ஸோ பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எப்போ அப்படின்னா கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணும்போது. ஸோ அது கொஞ்சம் நல்ல ஒரு முயற்சி. சில நேரங்களில் ஒரு இடத்துல ஸ்மால் லீக்கில் கூட ட்ரை பண்ணும்போது ஓகே, பட் ரிஸ்க்கான ஒரு விஷயம். அசுதோஷ் டீசென்ட் பிளேயர், பட் அவருமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரொம்ப லேட்டாக அவரால் பெருசாக பண்ண முடியல. விப்ராஜ் நிக்காமோட பேட்டிங் ஒரு சில நேரங்களில் ஓகேவாக இருக்கும், ஓரளவுக்கு ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸ்டில் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த சீசனில் சில நேரங்கள் அவுட் ஆகிருக்காரு. அக்சர் பட்டேலோட பவுலிங்கை பாருங்கள், கடந்த சில போட்டிகளில் ஓரளவு பார்க்கும்போது விக்கெட் டேக்கிங் கஷ்டப்பட்டார். போன போட்டியில் நியூ பாலில் கொஞ்சம் விக்கெட் எடுத்தார். விப்ராஜ் நிக்காமோட பவுலிங் நிறைய பயன்படுத்துறது இல்லை, விக்கெட் டேக்கிங் பேஸ்லையும் பெருசாக இல்லாமல் இருக்குது. அது கொஞ்சம் மைனஸாக பார்க்குறேன், கொஞ்சம் பயன்படுத்தினா பெட்டராக பவுல் பண்ணுவாரோ அப்படின்னு தோணுது. மிச்சல் ஸ்டார்க்கு கஷ்டப்படுற ரீசன்ட் மேட்சஸில், ஆரம்ப மேட்சஸில் பயங்கர கலக்கலான ஸ்டார்ட் கொடுத்தாரு. துஷ்மத சமீரா கடந்த சில போட்டிகளை தான் பயன்படுத்துகிறாங்க, பட் ஸ்டில் 3 overs அப்படிங்கிற மாதிரி தான் 2 மேட்ச்லையும் பயன்படுத்தியிருக்காங்க. குல்தீப்போட பவுலிங் டீசெண்டாக இருக்கும், ஆனால் கடந்த 2 போட்டியில் விக்கெட் எடுக்காமல் இருக்கார். ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்காங்களோ. டெல்லி கேபிட்டல்ஸ் ஆரம்பத்தில் அந்த வின்னிங் அப்படிங்கிறது கண்டினியூ இருந்துட்டு இருக்கு, இப்போ கொஞ்சம் தடுமாற்றம் ஷோ பண்ணுறாங்க. அது காரணம் இந்த மாதிரி விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் விக்கெட் எடுக்காமல் இருக்குது. ஸ்டார்க் விக்கெட் எடுக்க கஷ்டப்படுற, குல்தீப் விக்கெட் எடுக்காமல் இருக்கார். ஸோ அக்சர் உள்ளே வரார் கொஞ்சம் கொஞ்சமாக, இருந்தால் கூட அவருமே நிறைய இல்லை, போன போட்டியில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அந்த விக்கெட் டேக்கிங் பேஸில் கொஞ்சம் டவுனாக இருக்காங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. முகேஷோட பவுலிங் போன போட்டியில் நிறைய ரன்ஸ் போச்சு, அதுக்கு முதல் போட்டியில் 4 விக்கெட் எடுத்தார். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சாண்டர்ஸோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கணும். பவுலிங் பேஸில் நிறையா கொடுப்பாங்களா, ப்ரொமோஷன் கிடைக்குமா, இந்த மாதிரி ஆங்கிளை யோசிக்க வேண்டியது இருக்குது, பார்க்கலாம். அண்ட் குர்பாஸ், சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல், ரோமன் பால் அப்படிங்கிற மாதிரி 4 overs. இதில் 3 வெஸ்ட் இண்டியன்ஸு, 1 ஆப்கானிஸ்தான். ஸோ இதில் ஃபார்ம் பேஸில் யார் இருக்கான்னா யாருமே பேட்டிங் ஃபார்மில் இல்லை. ஸோ சுனில் நரேன் ஓகே, சில நேரங்களில் ஹிட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் கூட பேட்டிங் பேஸில் ஃபார்மில் இருக்கார் அப்படின்னா சொல்ல முடியாது. ரோமன் பாலோட பேட்டிங் ஃபார்மும் ரீசெண்டாக நிறைய பக்கம் போய் விளையாடுற அந்த அனுபவத்தில் வேணால் கொண்டு வரலாம், ஆனால் அங்கேயுமே பெருசாலாம் இது வரைக்கும் இல்லை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஓகே, ஏன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கொஞ்சம் டவுனில் இருக்கனால சில மாற்றங்களை செஞ்சு பார்க்குறாங்க. ஏன்னா மொயின் அலியை கொண்டு வர பார்த்தாங்க, அவர் பேக் ஹேண்டில் பெருசாக பயன்படுத்த முடியாது. மேலே அனுப்பலாம், ஹிட்டிங் பேஸில் பெருசுலாம் சொல்ல முடியாது. ஸ்பென்சர் நோக்கியா நிறைய ரன்ஸுக்கு தான் போகிறாங்க. குன்னடிக்காக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. குன்னடிக்காக்கு பதிலாக குர்பாஸ் சில போட்டிகள் முன்னாடி கொண்டு வந்தாங்க, இன்னும் குர்பாஸோட சைனும் வரல. ரசல் அண்ட் நரேன் ஹேண்டியான ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னால அவங்கள மாற்றுறது இல்லை. ஸோ ரோமன் பால் அதனால் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, பார்ப்போம் என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு. குர்பாஸ் அவ்வளோ கிரேட் இல்லை, நரேனோட கிரேட்னஸ் அவ்வளோ இல்லை. ரஹானே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கார், ஒரு 30, 40, 50 இந்த ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம். பெருசாக இன்னிங்ஸை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை. வெங்கடேஷ் ஐயர் சின்ன பவுண்டரி டைமென்ஷன் அப்படிங்கும்போது ஓகேவாக இருக்கார். ஸோ கொடுத்த காசுக்கு பெருசாக இல்லை இது வரைக்கும், பார்க்கணும். ஒரு சில போட்டிகளை மட்டும்தான் பண்ணியிருக்காரு. ரிங்குவோட பேட்டிங் டிஸ்பிளே சூப்பராக இருக்கும். சொல்லப்போனால் ரிங்கு, ரசல், ரோமன் பால், ரகுவன்சி எல்லாருமே கிரேட்னஸ். ஸோ ஓவரால் கொல்கத்தா நைட் ரைடரோட செலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சில் தான் யோசிக்கப்பட்டுச்சு. பட் இப்போ ரிங்கு, ரசல் அண்ட் பவல் இவங்களோட ஃபார்மெல்லாம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. ரகுவன்சி டீசெண்டாக இருக்கிற, அவர் கொஞ்சம் மேலே அனுப்பிட்டு இருந்தாங்க, அங்கே சக்ஸஸ் இருந்தது. பட் ஸ்டில் லேட்டாக அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம்.
கொஞ்சம் வேகமாக அடிக்கணும் அப்படிங்கிற ஆங்கிளில் போகும்போது ரகுவன்சியை விட ஓவராக வெங்கடேஷ் ஐயருக்கு போகிறாங்க. பட் ரகுவன்சி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கார் அப்படிங்கிறது தான் இங்கே ஃபேக்ட்டு. சேட்டன் சக்காரியா, ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா அப்படின்ற மாதிரி 3 பேசர்ஸ் கூட சப்போர்ட்டுக்கு ஆண்ட்ரூ ரசல், வருண் சக்கரவர்த்தி வேறு லெவல் பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. அது தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஹர்ஷித் ராணாவோட பவுலிங்கும் டீசெண்டாக இருக்குது. வைபவ் அரோரா நியூ பால் அண்ட் எண்ட் ஓவரில் ரொம்பவே சூப்பராக பண்ணுறாரு. சக்காரியாவை அதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பார்க்கலாம். போன போட்டியில் இந்த மழை காரணமாக பெருசாக பார்க்க முடியல. சாரி, நம்பரை பார்த்துட்டு வந்துடும். குர்பாஸ் பாருங்கள், ரீசெண்டாக அவ்வளோ கிரேட்டாக இல்லை. சுனில் நாராயணோட பேட்டிங் டிஸ்பிளே ஒரு 44, ஒரு 30, அதை தவிர்த்துன்னு பார்க்கும்போது பெருசாக இல்லை. அண்ட் அவர் அப்படி தான், ஆனால் பவுலிங்லேயும் ஓரளவுக்கு வர்றாருனால ஓகேவா கன்சிடர் பண்ணலாம். ரஹானே டீசெண்டாக இருக்கார் ஒரு சில இன்னிங்ஸில். வெங்கடேஷ் ஐயர் கொஞ்சம் மேலே அனுப்பும்போது சில நேரங்களில் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. இந்த பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ரஹானே வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் யாரை அனுப்புகிறாங்கன்னு கெஸ் பண்ண முடியல. ரிங்கு பாருங்கள், ஒரு சில இன்னிங்ஸ் நல்லா இருக்குது, பட் கண்டிப்பாக இன்னுமே பெட்டராக விளையாடக்கூடிய பிளேயர் தான். ரசலோட இன்னிங்ஸ் டோட்டலாகவே டவுனு. ரோமன் பால் ரீசெண்டாக நிறைய விளையாண்டாலும் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ரகுவன்சி கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நல்லா பயன்படுத்த ரொம்ப லேட்டான போகும்போது பெருசாக பண்ண முடியல. ஸோ நம்ம பவுலிங் டேஸில் சுனில் நாராயண் பாருங்கள், ஒரு சில இடங்களில் 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படின்னு எடுத்திருந்தால் கூட கடந்த 2 போட்டியில் விக்கெட் எடுக்கல. ரசலோட பவுலிங் பவுல் பண்ணால் விக்கெட் இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். ஆனால் முழுமையாக 4 ஓவர் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே வீசல. டிசிக்கு அகேன்ஸ்டாக வீசல, ஃபெரசோகோட்லையும் வீசல, அண்ட் ரீசன் இன்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி இடத்துலையும் இல்லை. அதை பார்க்கணும். சேட்டன் சக்காரியா பவுல் பண்ணால் டீசெண்டாக விக்கெட் எடுக்கக்கூடிய குவாலிட்டி பார்ப்போம். அண்ட் போன போட்டியில் 3 ஓவர் வீசினார், 39 ரன்ஸ் நிறைய போச்சு. மேபி இன்றைக்கி எதுவும் மாற்றம் செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஹர்ஷித் ராணா பாருங்கள், அண்ட் இவருமே பார்த்தீங்கன்னா கடந்த போட்டியில் ரன்ஸ் கொடுத்தா கூட ஓவராலாக விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாக இருக்கார். கண்டிப்பாக இந்த டீமுக்கு பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலராக இருக்கார். வருண் சக்கரவர்த்தியோட விக்கெட் டேக்கிங் டீசெண்டாக இருக்குது. கொஞ்சம் ரன்ஸ் கடந்த 2 போட்டியில் இருக்குது. விக்கெட் டேக்கிங் பேஸில் இன்னுமே பெட்டராக பவுல் பண்ணக்கூடிய பவுலர் தான் வைபவ் அரோரா. டீசெண்டான பவுலிங், கண்டிப்பாக விக்கெட் டேக்கர், அதில் டவுட்டே இல்லை. நியூ பாலில் நல்லா பண்ணக்கூடிய எபிலிட்டி அண்ட் எண்ட் ஓவரில் இப்போ வெரைட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. 2 டீம்னு பார்க்கும்போது டிசி கண்டிப்பாக அந்த ஸ்பிரிட் பேஸில் பெட்டராக இருக்காங்க. டீம் பேஸில் கண்டிப்பாக கேகேஆர் தான் பெஸ்ட், அதில் டவுட்டே கிடையாது. பேட்டிங் டெப்த்தும் சரி, பவுலிங் பேஸ்லையும் சரி, ரொம்பவே சூப்பராக இருக்கிற டீம் கேகேஆர் தான். பட் இந்த சீசனில் ரிங்கு, ரசல், ஐயர் இவங்க எல்லாருமே ஃபார்மில் இல்லை. குர்பாஸ் டாப் ஆடலை. மேபி குவிண்டன் டிகாக் நல்லா இருந்திருக்கலாம், ஒரே ஒரு போட்டியில் மட்டும் நல்லா இருந்தார். அதர்வைஸ் அவருமே டோட்டலாகவே டவுன் ஆகிட்டார். குர்பாஸ் பார்க்கணும் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாருன்னா, ஆனால் ரீசெண்டாக அவரோட ஃபார்மும் இல்லை. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் பெட்டராக இருந்தாலும் ஃபார்ம் பேஸில் யோசிக்கும்போது பெட்டராக இல்லை. பட் ஃபாஃப் அபிஷேக்கு நல்லா ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. ஃபாஃப் போன பட்டியில் கொஞ்சம் தடமாறு ஷோ பண்ணால் கூட அவர் எனி டைம் மேலே வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்திருக்காரு. கருண் நாயரோட டொமஸ்டிக் ஃபார்மில் இருக்குது. இந்த சீசன்லேயே ஒரு முதல் போட்டியில் நல்லா விளையாடாரு. கேஎல் ராகுல், அக்சரு, ஸ்டப்ஸ் இவங்கெல்லாம் அந்த 30-40 இந்த ரேஞ்சில் நல்லா பண்ணிடுறாங்க. ஸோ ஓவராலாக எல்லாருமே அந்த 30-40s கொண்டு வந்துறதுனால டீம் மேனேஜபிளாக ஸ்கோரை கொடுத்துட்றாங்க. அண்ட் பவுலிங் பேஸில் ஸ்டார்க், சமீரா, குல்தீப், முகேஷ் அண்ட் அக்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்ட்ரென்த் வச்சுருக்கிறதுனால அது அவங்களுக்கு ஒர்க் ஆகுது. இது வரைக்கும் அந்த பெரிய இன்னிங்ஸை நோக்கி போகலாம் அப்படிங்கிறத விட கண்டிப்பாக ஒரு 30-40 ரேஞ்சை குயிக்காக கொடுப்போம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விளையாடுறதுனால இந்த டீம் ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்காங்க. சக்ஸஸும் இது வரைக்கும் கிடச்சிருக்கு. அண்ட் இன்றைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இல்லை பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லுவேன். பவுலிங் ஆப்ஷன்னு பார்க்கும்போது இங்கே சமீராவோட ஓவர் கொஞ்சம் குறைவாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி விப்ராஜ் நிகாமோட ஓவர் நிறைய இல்லை. ஸ்டார்க்கு, குல்தீப் அண்ட் முகேஷ், அக்சர் இவங்கெல்லாம் மோஸ்ட்லி ஓவர் வீசுகிறாங்க. ஸ்டார்க்கு, முகேஷ் எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. சில நேரங்களில் சமீரா எண்டில் வீசினா ஆச்சரியப்படுறதில்ல. சமீரா எண்டில் ஸ்பெஷலிஸ்ட்டு தான். அண்ட் இந்த பக்கம்னு பார்க்கும்போது சேட்டன் சக்காரியா ஆட் பண்ணியிருக்காங்க. போன போட்டியில் நிறைய ரன்ஸுக்கு தான் போனார். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டு பார்க்கலாம் இன்றைக்கி கண்டினியூ பண்ணுவாரான்ட்டு. ரசலோட ஒரு சிலர் குறையும். மேக்ஸிமம் உங்கள் 2 பேருக்கு இடையில் ஓவர்ஸ் ஷேர் ஆகும். நரேன், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா மோஸ்ட்லி முழு கோட்டா வீசுவாங்க. அதில் ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா எண்ட் ஓவரில், சில நேரங்களில் ரசலோட ஓவர் எண்டில் இருக்கலாம். அண்ட் கேகேஆர் டிசின்னு பார்க்கும்போது கேகேஆரோட டாமினேஷன் 18 அண்ட் டிசி 15 அப்படின்னு டவுன் ஆயிருக்காங்க. 3 போட்டி குறைவாக அப்படின்னு பார்க்குறது. அது பேட் ஃபர்ஸ்ட்டில் தான் அடிஷ்னலாக 3 போட்டி கேகேஆர் சைடு போயிருக்கு. டிசி ரீசெண்டானு பார்க்கும்போது ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக தோத்தாங்க அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி இந்த பேக்கெண்டில் கொஞ்சம் டவுன் ஆகிருக்காங்க. அதுக்கு நான் காரணமே சொல்லிட்டேன். அவங்களோட முக்கியமான பவுலர்ஸ் விக்கெட் டேக்கிங்கில் டவுன் ஆகிருக்காங்க. சில கேட்ச் ஸ்டாப் இந்த மாதிரி இடமும் நடந்தது, நான் இல்லைன்னு சொல்ல. ஸ்டில் ஸோ ஒரு போட்டி ரொம்ப க்ளோஸாக ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக ஜெயித்தாங்க. அது சூப்பர் ஓவர் மூலமாக கிடச்சிது. ஸோ அது பார்க்குறோம்.
ஸோ அதர்வைஸ் பார்க்கும்போது ஒரு கன்வின்சிங் வின். ஸோ போன போட்டி அது லக்னோவுக்கு எகென்ஸ்டாக, லக்னோ கொஞ்சம் சொதப்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எகென்ஸ்டாக. பட் ரீசெண்டாக டெல்லி கேபிட்டல்ஸ் டவுன் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அந்த அட்வான்டேஜ் எடுத்து கேகேஆர் இன்னைக்கு ஜெயிப்பாங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. அண்ட் கேகேஆர் போன போட்டியில் டவுன் ஆயிருக்காங்க. அண்ட் கடந்த 5 போட்டியில் ஒரே ஒரு வெற்றி தான். அவங்களும் அதே மாதிரி கொஞ்சம் நல்ல வின் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே அப்படின்ற ஒரு விஷயம் தான். இவங்க எப்படி லக்னோக்கு எகென்ஸ்டாக வின் பண்ணாங்களோ கன்வின்சிங்காக 8 விக்கெட் வின்ஸ், அதே மாதிரி சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக இவங்க வின் பண்ணியிருக்காங்க. 2 டீமுமே இந்த மாதிரி இடத்துல யோசிக்கும் போது கொஞ்சம் ஈக்குவலாக பார்க்கலாம். ரீசன் நம்பர்ஸை பாருங்கள். கேகேஆர் தான் அடுத்தடுத்து நல்லா வின் பண்ணியிருக்காங்க. பெரிய வின் அப்படிங்கிற மாதிரி 2 வின் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு தான். ஸோ அந்த பேஸில் அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கலாம். அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களோட ஹோமில் டீசெண்டாக இருந்திருக்காங்க. அங்கே ஹோமில் பெட்டர் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த பேஸ்லையும் அண்ட் ஓவராலாக டெல்லி கேபிட்டல்ஸ் இப்போ இருக்கிற அந்த ஸ்ப்ரெட் பேஸில் பார்க்கும்போது டெல்லி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு பார்க்குறேன் ஓவர் கேகேஆர். டாப் 14 என்னோட மைண்டில் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. பிக் பேஸில் குர்பாஸ், கருண் நாயர், வைபவ் அரோரா, முகேஷ். ஸோ இதில் குர்பாஸ் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட் கொஞ்சம் எடுக்கலாம். ஸோ இது வரைக்கும் ஃபார்மில் பெருசாக ஷோ பண்ணல. விக்கெட் கீப்பிங் பாயிண்ட் ஒரு இடத்துல சொன்னாலும் இன்னொரு பாயிண்டில் ஒரு 30-40 வந்தாலோ இல்லை இன்னிங்ஸ் பில்டிங் அப்படிங்கிறத ஒருகிட்ட இருக்கிற ஒரு விஷயம். அப்படி யோசிச்சா கண்டிப்பாக பெஸ்ட்டாக யோசிக்கலாம். கருண் நாயர் ரீசெண்டாக இன்னிங்ஸ் பில்டிங் பயங்கரமாக பண்ணுறாரு. ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் முதல் போட்டி நல்லா பண்ணாலும் அடுத்தடுத்த போட்டியில் கொஞ்சம் டவுன் ஆகிருக்காரு. வைபவ் அரோரா நியூ பால் அண்ட் எண்ட் ஓவரில் இருக்கனால கண்டிப்பாக ஒரு அவுட்புட் கொடுக்கலாம். முகேஷ் எண்ட் ஓவரில் வீசும்போது சில நேரங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி யோசிக்கணும். அதே நேரத்தில் டெல்லி ட்ராக்ஸ் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஸோ அப்படி கொஞ்சம் யோசிக்கும் போது முகேஷை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஃபஸ்ட் பவுலிங்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். சுனில் நரேன், கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல். ஸோ இவங்கள நிறைய பேர் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்காங்க. குர்பாஸ் இன்னிங்ஸ் பில்டிங் கொடுக்க முடியும், ஃபாஃப் இன்னிங்ஸ் பில்டிங் கொடுக்க முடியும். கருண் நாயர் அதை பண்ணியிருக்காரு ரீசெண்டாக. ஸோ இந்த மாதிரி இடத்துல இவங்க 3 பற்றியும் ரிஸ்க் பேஸில் ட்ரை பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா பயங்கர ரிஸ்க். ஏன்னா இவங்களாம் ரீசெண்டாக கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க. கருண் நாயர் ஃபார்மில் இருக்கார் அப்படின்னா கூட முதல் போட்டி விளையாண்ட மாதிரி அடுத்தடுத்து விளையாடல. சின்ன ப்ரெஷர் இருக்குது, கொஞ்சம் ஈகர் இருக்குது, கொஞ்சம் ஆன்சைட்டி. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இடத்துல யோசிக்கும் போது டெஃபினட்டாக வந்து கருண் நாயரை கொஞ்சம் டவுனாக பார்க்குறேன். மேபி அந்த 30-40 இந்த ரேஞ்ச் கொடுக்கலாம். அதை கன்வெர்ட் பண்ணி பெருசாக கொண்டு போனால் நமக்கு பாசிட்டிவாக பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க்காக விக்கெட் கீப்பர் கேஎல் ராகுல் ஃபார்மில் இருக்கிற. அபிஷேக் போரலையும் ட்ரை பண்ணலாம். குர்பாஸ் டீசன்ட் சாய்ஸு ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில டீம்ஸில் இப்போதைக்கு ஃபார்ம் பேஸில் டவுனாக இருக்கார். ரஹானே டீசன்ட் சாய்ஸு, ஃபாஃபு விக்கெட் கேட்ச் அப்படிங்கிற மாதிரி இடத்துல யோசிக்கலாம். பட் இப்போ இம்பாக்ட் ஸ்டப்பாக கொண்டு வரதுனால ஒரு சில இடங்களை மிஸ் பண்ணி பாருங்கள். ஸ்டப்ஸ் ரொம்ப லேட்டாக வரார். வெங்கடேசர் எங்கே வராருன்னு தெரியல. ரிங்குவோட அந்த இடமும் கொஷினாக இருக்குது. ரகுவன்சி நம்பர் 4 இருந்தால் ஓகே. பட் அவருமே லேட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு தான். கருண் நாயர் டீசன்ட் சாய்ஸாக பார்க்குறேன். ஒரு நம்பர் 3 இந்த பக்கம் ஒரு இடத்துல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கலாம். அதில் லோ பவுன்ஸ் இருக்கிற இடத்துல கருண் நாயர் டீசெண்டாக விளையாடுவார். சுனில் நரேன், அக்சரு, ரசல் கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங்கில் இருக்கார். பட் பேட்டிங் பேஸில் பெருசாக இல்லை. நான் வந்து ஓவர் 4 ஓவர் வீசுகிறவங்களே எடுத்துக்கிறேன் ரசலுக்கு பதிலாக அப்படின்னு யோசித்தா கண்டிப்பாக அங்கே போகலாம். குல்தீப், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா இவங்கெல்லாம் டீசன்ட் சாய்ஸ். முகேஷும் டீசன்ட் சாய்ஸாக பார்க்கலாம். கேப்டன் கேஎல் ராகுல் அண்ட் வைஸ் கேப்டன் அக்சர் பட்டேல் அப்படின்னு யோசிக்கிறேன். சுனில் நரேனை யோசிக்கலாம். அக்சர் அளவுக்கு அந்த ஃபார்ம் பேட்டிங்கில் இல்லைங்கிற மாதிரி பார்க்குறேன். அண்ட் சுனில் நரேன் சில நேரங்களில் விக்கெட் எடுக்கல. பட் கொத்தா எடுக்கிறது முன்ன மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது அக்சர் கொஞ்சம் ஓகே. இல்லை சுனில் நரேன் அண்ட் கேஎல் ராகுல் கிடையாது கேப்டன் வைஸ் கேப்டன் போனாலும் அதுவும் ஓகே தான் நான் சொல்வேன். அண்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.